சினிமால வர கதாநாயகிகள் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வயசுல வரைக்கும் தான் இவங்கள நடிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் தானாவே இவங்க நம்பர் 1 நடிகையா உருவெடுத்துருவாங்க. இத்தனை சின்ன வயசுல நடிச்சவங்க உயிரோடையே இல்லை. இத்தனை சின்ன வயசுல ஏன் இறந்து போனாங்க அப்படிங்கிற காரணம் இப்ப வரைக்கும் மிஸ்டீரியஸா தான் இருக்கு. இந்த வீடியோல 5 கோலிவுட் ஆக்டர்ஸ் நல்லா நடிச்சவங்க இப்போ உயிரோட இல்லை, ஆனா அவங்க எதனால இறந்து போனாங்க அப்படிங்கிற காரணத்தை இன்னைக்கு நான் உங்ககிட்ட தெரியப்படுத்த போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க சிவரஞ்சனி, நட்சத்திர ஜன்னல். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிரத்யூஷா. ஆக்சுவலி இவங்க பல தெலுங்கு மற்றும் தமிழ் படங்கள்ல நடிச்சாங்க. இவங்களுடைய ஃபேஸ் ஃபுல் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்லி கேரக்டர். எந்த ஒரு ஹோம்லி கேரக்டரா இருந்தாலும் அப்ப பீக்ல இருந்த ரோஜா மற்றும் சிம்ரனுக்கு அப்புறம் இவங்களை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு பல படத்துல வந்து புக் பண்ண வச்சாங்க. ஆக்சுவலி இவங்க ஒரு சாதாரண படிப்பு படிச்சுட்டு அதுக்குண்டான வேலையை பார்த்துருக்க வேண்டியவங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமா மாடல் ஆகி அதுல இருந்து பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ வீட்டுல ஏழ்மை சூழ்நிலையால நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய நடிப்புக்கும் இவங்களுடைய அழகுக்கும் வந்து கோடி கோடியா கொட்டுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு ஒரு காதலனும் இருந்திருக்காங்க. அவங்க ஒரு பிசினஸ் மேன், ஒரு பெரிய பணக்காரர் அப்படி கூட சொல்லலாம். ஸோ இவங்களுடைய 2 பேருடைய காதல் வந்து ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் என்னோட காதலனோட போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னவங்க திரும்பி வீட்டுக்கே வரல. அதுக்கப்புறம் பார்த்தா பிரத்யூஷா விஷம் குடிச்சு அந்த கார்ல இறந்து கிடக்குறாங்க. பக்கத்துல இருக்கிற காதலன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரோடைய உடலை வச்சு செக் பண்ணும் போதுதான் தெரியுது பிரத்யூஷா ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. ஆனா காதலன் இன்னும் உயிரோடய தான் இருக்காங்க. அதுக்கு காதலன் சொன்ன ரீசன் என்னன்னா, எங்க என்னுடைய காதல் வந்து எங்க பணக்கார வீட்டை ஒத்துக்காம போயிடுவாங்களோன்னு சொல்லி நாங்களே விஷத்தை குடிச்சு ட்ரை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா பிற்காலத்துல பிரத்யூஷாவோட இந்த முடிவு சாதாரண ஒரு சூசைடு இல்ல, கொலை அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. அதாவது பிரத்யூஷாவோட காதலனே என்ன நினைச்சிட்டாருன்னா, இவன் நடிகை ஆனதுல இருந்து பல பேரோட தொடர்பு வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி இந்த விஷத்தை குடிச்சு ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி குடிக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கு போறோம்னு இவரும் கொஞ்சம் குடிச்சிட்டு நாடகம் ஆடி இருக்காங்க அப்படிங்கிறது பிற்காலத்துல தான் தெரிய வந்தது. அடுத்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போறது மோனால். சிம்ரனோட தங்கச்சியான மோனால், சிம்ரனுக்கு எவ்வளவு மவுஸ் இருந்துச்சோ அதே மாதிரி மோனாலுக்கும் இருந்துச்சு. ஸோ மோனால் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே அவ்வளவு அழகா நடிச்சு ஒரு பெரிய பெரிய டாப் ஸ்டார்ஸோடலாம் அப்பவே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிள் பத்ரி படத்துல இவங்க பண்ண கேரக்டர். ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்னைஸ்டு கேரக்டர் எப்ப வந்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரு பட வாய்ப்பு கொடுத்துடணும், இந்த பொண்ணு இருக்கிறப்ப ஒரு செம்ம மாசா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஈவன் சிம்ரனும் மோனாலும் ஒரே ஆக்டர் கூட ஒரு ஹீரோயின்ஸா நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட பல டேரக்டர்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்த டைம் அது. பட் மோனால் பாத்தீங்கன்னா காதல் தோல்வியால சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆக்சுவலி அன்னைக்கு காலையில தான் புது படத்தோட ஒரு பூஜையில கலந்துக்கிட்டாங்க. பட் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இவங்க சூசைட் பண்ணாங்க, எதனால என்ன ஆச்சு அப்படிங்கறதே தெரியல. ஒரு சில பேர் காதல் குணாவாலதான் இவங்க சூசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு உண்மை தெரிய வந்துச்சு. கலா மாஸ்டரோட தம்பி பிரசாந்தோட காதல் மூலமா அதுக்கப்புறம் ஏதோ காதல் உரிவு ஏற்பட்டு வேற ஜாதி வேற இது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணால தாங்கிக்க முடியாம சூசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்துச்சு. ஆனா நிஜமாவே மோனால் எதுக்காக சூசைட் பண்ணிட்டாங்கன்னு அவங்க குடும்பத்தினர் தவிர யாருக்குமே தெரியாது. அடுத்தது லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது சபாவா. சபாமா பாத்தீங்கன்னா பல சீரியல்ல வந்து துணை நடிகையா நடிச்சிருக்காங்க. சினிமாலையும் வந்து உங்க ஒரு பெரிய துணை நடிகையா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் லேட்டர் ஆன் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டுல வந்து ரொம்ப நாளாவே வந்து கதவை திறக்கல. சரி என்னாச்சுன்னு பார்த்தா அழுகுன ஸ்மெல் வந்திருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது சபானா அழுகிய நிலையில இருந்திருக்காங்க. இது சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்களா இல்ல யாராவது கொலை பண்ணிட்டாங்களான்னு இப்ப வரைக்குமே தெரியல. ஸோ கடைசியில எந்த ஒரு தடையுமே இல்லாதனால அந்த கேஸை மூடிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. அடுத்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது நடிகை வைஷ்ணவி. இவங்களும் பல சீரியல்ல நடிச்சிருக்காங்க, ஈவன் பல சின்ன மூவிங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஃபுல் ஹோம்லி, அதையும் தாண்டி பக்காவா இருப்பாங்க, எந்த ரோலுக்கும் செட் ஆவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு அவ்வளோ சீரியல் சான்சஸ் பட சான்சஸ் லைன் பை லைன் வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்திலே இவங்க வீட்டில் இவங்களே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இது வரைக்கும் என்ன ரீசன் தெரியல. ஆனா பல பேரால சொல்லப்பட்ட விஷயம் இவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது ஆர்த்தி அகர்வால்.
பல படங்களில ரொம்ப சூப்பரா நடிச்சாங்க. அதுவும் ஸ்ரீகாந்த் கூட நடிச்ச இந்த படம் பயங்கரமான ஃபேமஸ். இவங்களுடைய அழகுக்கு என்ன குறை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப குண்டா இருக்கேன் அப்படின்னு நினைச்சனால அமெரிக்காவுக்கு குண்டா இருக்கக்கூடாது, இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப இதுக்கு உண்டான ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்க. ஆனா நிஜமாவே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்களா இல்ல ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது தப்பு நடந்துச்சா அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல. சோ இவங்களுடைய மரணமும் ஒரு மிஸ்டீரியஸான டெத் தான். வீடியோல சொன்ன இந்த 5 ஆக்ட்ரஸோட மரணமும் ரொம்ப மிஸ்டீரியஸா இருந்திருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறது இன்றளவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த 5 ஆக்ட்ரஸ்ல நீங்க யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.